இந்த நல்ல காலை வேளையில் தேவ சமூகத்தில் ஆமேன் கர்த்தருடைய வார்த்தை கேட்க தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளையும் இந்த வார்த்தை ஆங்காங்கே பார்க்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதன் 13வது வசனத்திலிருந்து 15வது வசனம் முடிய நான் வாசிக்கிறேன். யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வார்த்தையிலிருந்து 15வது வார்த்தை முடிய நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேட்போம். தேவன் நம்மோடு பேசுவாராக. அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் அவர்களால் கூடாமல் போயிற்று. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவனி நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்த பலியை எங்கள் மேல் சுமத்தாதேயும். தேவரீ, கர்த்தர் உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டுவித்தார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. 1073வது பக்கத்தில் ஆமென் இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். எவ்வளவோ முயற்சி செய்தும் ஆமென் சமுத்திரத்தில் மும்முரம் கொந்தளிப்பு அல்லேலூயா அடங்கவில்லை. ஆமென். எவ்வளவோ முயற்சி எடுத்தும் அந்த கொந்தளிப்பை, அலைகளை, புயல் காற்றை, அந்த கொடுமையான அந்த போராட்டத்தை அவர்களால் ஆமென் சமாளிக்க முடியலை, அடக்க முடியலை, சரிப்படுத்த முடியவில்லை. ஆமென். அல்லேலூயா. இந்த காலவேளையிலே உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், பலவிதமான கொந்தளிப்புகள், மும்முரம், ஸ்தோத்திரம், அப்படின்னா அதிகமாய், ஸ்தோத்திரம், ஆமென், பழுகி இன்னும் அதிகமாக அதன் மேல் வந்து மோதி அடித்துக் கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இதுவரை வராத ஒரு புயல், இதுவரை அடிக்காத ஒரு புயல், ஒரு காற்று வேகமாய் வந்து அடிக்கிற ஒரு சூழ்நிலை. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் சொல்லுது, அவர்கள் அவசரமாய் கரை சேரும்படி வேகமாய் தன் தண்டை வலித்தார்கள். வேகமாய் கரை சேர்வதற்கு முயற்சி எடுத்தார்கள். ஆனாலும் அவங்க எடுத்த முயற்சி எல்லாம் அவர்களால் கூடாமல் போனது. அவர்கள் எடுத்த எல்லா முயற்சிகளும் அவர்களால் செயல்படுத்த முடியாமல் போனது. இந்த காலவேளை ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய வெற்றிக்கு, உங்களுடைய ஜெயத்திற்கு, உங்களுடைய விடுதலைக்கு நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் ஒருவேளை தோத்து போகலாம். ஆமென். சொல்லுங்க. ஏன் நம்ம தோத்து போகிறோம்? ஏன் நம்ம முயற்சிகள் அங்கே செயல்படாமல் போகிறது? காரணம் என்ன என்பதை ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு உங்களோட பேசுகிற முக்கியமான ஒரு அல்லேலூயா காரியம் என்ன அப்படின்னா, ஏன் நமக்கு அப்படிப்பட்ட போராட்டங்கள் ஏன் வருகிறது? ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட போராட்டம் வருகிறது? ஸ்தோத்திரம். அங்க தேவனுடைய தீர்க்கதரிசி ஒரு யோனா, தேவனுடைய பிள்ளை, ஸ்தோத்திரம், ஏன் அந்த யோனா பயணித்த அந்த பயணத்தில் இப்பேற்பட்ட ஒரு கொந்தளிப்பு, ஏன் இப்பேற்பட்ட ஒரு மும்முரம், அவர்களுக்கு விரோதமாக மும்முனையான ஒரு தாக்குதல் ஏன் என்று புரியாமல் யோனாவுக்கும் புரியவில்லை. ஸ்தோத்திரம். அது சுற்றி இருந்த ஜனங்களுக்கும் அது புரியவில்லை. இந்த கப்பல் ஓட்டுகிற மாலுமிக்கும் புரியவில்லை. சில வேளை நம்முடைய வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள் புரியாமையா இருக்கலாம். ஏன் இப்பேற்பட்ட போராட்டங்கள், ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்ன என்பதை இன்னைக்கு ஆவியான நம்மோடு தெளிவாய் பேசுவாரா. அல்லேலூயா. ஆம், உங்களோடு பேசுகிற தலைப்பு மும்முரத்தின் முக்கியத்துவம். சொல்லுங்க இந்த வார்த்தைய. ஆமா, மும்முரனா நீங்க ஓவரா நீங்க எல்லாம் சிந்திக்க வேண்டாம். அது கொந்தளிப்பு, அவ்வளவுதான். ஒரு பயங்கர அலக்களிப்பு, கொந்தளிப்பு. ஸ்தோத்திரம். அதத்தான் அங்க மும்முரமாய் கொந்தளித்து கொண்டிருந்தது என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த மும்முரத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? அது யோனா அது புரிந்து கொள்ளல. ஸ்தோத்திரம். அங்கிருந்த ஜனங்களுக்கு அது புரியவில்லை. இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த மும்முரம் கொந்தளிப்பு, அதிகமான கொந்தளிப்பு, அதிகமான ஒரு அலை. ஸ்தோத்திரம். மேலும் மேலும் வலுவடைந்த ஒரு அலை. ஸ்தோத்திரம். மிக பெரிய ஒரு அலை, ஒரு ஆமென் அல்லேலூயா போராட்டம். ஸ்தோத்திரம். முன்பை விட இதுவரைக்கும் வந்த அல்லேலூயா அலைகளை விட மிகவும் மோசமான, மிக பெரிதான ஒரு அல்லேலூயா அலை, ஒரு கொந்தளிப்பு, ஒரு போராட்டம், நிறுத்த முடியாம, தடுக்க முடியாத பல போராட்டங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா.
இந்த இடத்துல சமுத்திரம் அல்லேலூயா பயங்கரமா கொந்தளிச்சது. சமுத்திரத்துடைய மும்முரம், அதனுடைய கோபம், சமுத்திரத்தினுடைய அதனுடைய மும்முரம் அதிகமா இருந்தது. யோனாவின் வாழ்க்கையில சமுத்திரத்தின் மும்முரம் அதிகமா இருந்தது. இன்னைக்கு 4 பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க போறோம். ஒன்று, யோனாவுடைய வாழ்க்கையில சமுத்திரத்தினுடைய மும்முரம் அதிகமா இருந்தது. யோசேப்புடைய வாழ்க்கையில சகோதரருடைய மும்முரம் அதிகமா இருந்தது. கூட பிறந்த சகோதரருடைய மும்முரம், அவனுடைய கொந்தளிப்பு, அவனுடைய காரியம் மிக மோசமாய் பயங்கரமாய் காணப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தானியேலுக்கு விரோதமாய் சக மனிதர்கள், தன்னோடு கூட இருக்கிற சக மனிதனுடைய மும்முரம் ரொம்ப அதிகமா இருந்தது. ஸ்தோத்திரம். போட்டு கொடுப்பது, காட்டி கொடுப்பது, அல்லேலூயா, நமக்கு விரோதமாக பல தீங்கு செய்வதற்கான பிளான் பண்ணுவது, இந்த காரியம் அதிகமாய் தானியேலுக்கு விரோதமாய் செயல்பட்டது. ஸ்தோத்திரம். அதற்கு காரணம் என்ன? ஏன்? நான் ஆராதிக்கிற பிள்ளைதானே, நான் தேவனை தேடுகிற பிள்ளைதானே, கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ற பிள்ளைதானே, ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய கொந்தளிப்பு, ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை, ஏன் என்னை மாத்திரம் மாற்றி மாற்றி இவ்வளவு பெரிய காரியம்? யாராரோ நல்லா இருக்காங்க, யாராரோ எப்படி ஜீவிக்கிறாங்க, எனக்கு ஆவிக்குரிய பிள்ளையாகிய எனக்கு ஏன்? எனக்கு ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். அல்லேலூயா. 4வது, சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ என்பவருடைய வாழ்க்கையில சத்துருக்களுடைய மும்முரம். ஆராதிப்பதற்கு தடை, தேவனை விசுவாசமாய் தேடுவதற்கு, வைராக்கியமா தேடுவதற்கு ஒரு தடை, ஒரு மும்முரம் அதிகமாக எழும்பினது. முன் இருந்த தீயை விட அதிகமாக 7 மடங்கு அதிகமான தீயை அங்க சூடு பண்ணினார்கள். இப்ப இருப்பதை விட பயங்கரமான பல மடங்கு அதிகமான தீயில அவர்களை தூக்கி போட வேண்டிய, தீ எரிய வேண்டிய அப்படிப்பட்ட ஆபத்துக்குள் அவர்கள் தள்ளப்படுவதற்கு காரணம் என்ன? ஏன் அப்படி நிலையில் தேவன் என்னை தள்ள வேண்டும் என்று பலவிதமான கேள்விகளுக்கு தேவன் இன்னைக்கு பதில் கொடுக்க விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா, உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 4 விஷயம் சொன்ன. சமுத்திரத்தின் மும்முரம், எல்லாரும் சொல்லுங்க. சமுத்திரத்தின் மும்முரம், சகோதரர்களின் மும்முரம், சகோதரர்களின் மும்முரம், கொந்தளிப்பு, அதான் இந்த மும்முரம். சக மனிதர்களின் மும்முரம், அவருடைய முறுமுறுப்பு, அவர்கள் நமக்கு விரோதமா செய்கிற காரியங்கள், அவர்கள் கொந்தளிக்கிற அந்த கொந்தளிப்புகள். ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது? 4வது, சத்துருக்களினுடைய மும்முரம், சத்துருக்களுடைய கொந்தளிப்பு, ஏன் எனக்கு, ஏன்? சோத்திரம். ஒவ்வொன்றாய் வாசிக்க போகிறோம். ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பாக்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 6வது வசனம் சொல்லுது, யோனா 1:6. அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது எழுந்திரு, உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்து அருளுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே நீங்க கீழே வாசு வந்தீங்கன்னா சோத்திரம், அங்கே அந்த மனிதர்கள் சொல்றாங்க. சோத்திரம். 11ஆம் வசனம். பின்பு சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடினா அவர்கள் யோனாவை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதிகமான கொந்தளிப்பு வருகிறது. நாங்கள் இது மாதிரி இப்படி ஒரு போராட்டத்தை நாங்க வாழ்க்கையில சந்திக்கல. இது உன்னிமத்தம் தான் வந்திருக்கு, நாங்க புரிஞ்சிட்டோம். ஏன் இவ்வளவு கொந்தளிப்பு வர்றது காரணம் என்ன? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லு, நாங்க என்ன செய்யணும் சொல்லு. நம்ம நிமித்தம் பலருக்கும் பல போராட்டம் வருது, நம்ம நிமித்தம் பலருக்கு பல சூழ்நிலைகள் வருகிறது. அது காரணம் நம்மளாத்தான் இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நம்ம ஒரு ஆள் நிமித்தம் எல்லாரும் பாதிக்கப்பட வேண்டிய ஒரு போராட்டத்துக்குள் நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், அதை காரணம் என்ன, அது முக்கியத்துவம் என்ன, ஏன் கர்த்தர் இந்த சமுத்திரத்தை கொந்தளிக்க பண்ணினார்? நாம் ஒருவர் நிமித்தம் தான் இந்த சமுத்திரத்தின் கொம்முறுதல், நாம் ஒருவர் நிமித்தம் தான் இவ்வளவு பெரிய போராட்டத்தை அங்கு அனுபவிக்க வேண்டிய நிலை. அல்லேலூயா. அங்க யாருனால நடந்துச்சு, ஏன் அப்படி கொந்தளிக்குன்னு சொல்லி அவர்கள் சீட்டு போட்டு பார்த்தாங்க. அது யோனாவின் பேர்ல விழுந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா. அதுக்கப்புறம் இவங்க அதை பார்த்துட்டு ஒண்ணும் செய்ய முடியல. சரி, எப்படியா நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு வேகமா படகை ஓட்டுனாங்க, வேகமா கப்பலை ஓட்டுனாங்க. அதனால்தான் வாசித்தோம் 13ஆம் வசனத்துல. அல்லேலூயா. அந்த மனுஷர் கரை சேரும்படி அவர்கள் வேகமாய் தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரத்தின் மும்முரத்தின் கொந்தளிப்பை அவர்களால் என்ன செய்ய முடியல, அடக்க முடியல. அவர்களால் போக முடியல, பயணிக்க முடியல. அதனால கடவுள்கிட்ட இவங்க ஜெபம் பண்ணிட்டு யோனாவை தூக்கி சமுத்திரத்திலே போட்ட, எந்த கொந்தளிக்குதோ அங்கேயே தூக்கி போட்டாங்க.
ஆமென் சொல்லுங்க. இந்த கொந்தளிப்பே தாங்க முடியல. சோத்திரம். இந்த அலைக்கழிப்பே தாங்க முடியல. கடலில் அடிக்கிற அந்த அலையே தாங்க முடியல. இப்ப எந்த அலை அடிக்குதோ அதுக்குள்ளேயே தூக்கி போட்டாங்க. ஒரு ஆமென், ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. தூரத்திலிருந்து நாய் நம்மளை துரத்திட்டு வருதுனாவே பயம்தான். இப்ப அந்த நாய்க்கு பக்கத்துல நம்ம இருந்தா எப்படி இருக்கும்? தூரத்தில் இருக்கும் போதே நம்ம என்ன செய்ய மாட்டேங்குது, விட மாட்டேங்குது. துரத்திட்டு வருது. நம்மளை பார்த்தா அது துரத்துது. சில நாயில நம்மளை பார்த்தாவே துரத்தும். சில இடத்துல கொஞ்சம் குழாவி விளையாடும். ஆனா சில நாய் நம்மளை பார்த்தாவே துரத்து. இப்ப அதே நாய்கிட்ட போய் நம்ம உட்கார்ந்தோம்னா இப்ப சிக்கிட்டோம்னா எப்படி இருக்கும்? ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு பல நேரங்கள்ல தூரத்தில் இருக்கும் போதே நமக்கு பல போராட்டங்கள் அனுபவிக்கிறோம். இப்ப அருகில் தூக்கி அந்த போராட்டத்துக்குள்ளேயே கிடக்கிறோம். இப்ப என்ன செய்வது? யார குறை சொல்லுவது? வாழ்க்கையில இப்படி நடப்பதற்கு காரணம் என்ன என்று நான் யார போய் என்ன காரணம் சொல்லுவது? காரணமே யோனாதான். இந்த சமுத்திரத்தின் மும்முரத்திற்கு காரணமே யோனாதான். இந்த கொந்தளிப்பு காரணமே யோனாதான். அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. ஆமே. இந்த கொந்தளிப்பு அல்லேலூயா நமக்கு வருவதற்கான முக்கியத்துவம் என்ன? ஒன்று, தேவன் குறித்த இடத்தில் நிற்க. எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தைய. எல்லா வாயத்தம் சொன்னாதான் மண்டையில ஏறும். சொல்லுங்க, தேவன் குறித்த இடத்தில் நிற்க. தேவன் குறித்த இடத்துல நிக்கணும். அதுதான் தேவனுடைய பிளான். அதுதான் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம காரியம், நம்ம காரியத்தை பார்ப்பதற்கு தேவன் நம்ம ரட்சிக்கல. அவருடைய சித்தத்தை, அவர் திட்டத்தை, அவர் விருப்பத்தை, அவர் விரும்புகிற இடத்தில் நின்று செய்வதற்கு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. யோனா அவருடைய இடத்தில் இருக்க விரும்பாமல் அவருடைய இடத்தை விட்டு அவன் விலகி போனான் என்று அல்லேலூயா 3வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி போனான். ஆமென் சொல்லுங்க. இந்த கொந்தளிப்பினுடைய முக்கியத்துவம் என்ன? ஏன் இந்த கொந்தளிப்பு வருகிறது? காரணம் என்ன? நீ தேவன் குறித்த இடத்துல நிக்கணும். இல்லைன்னா அந்த சமுத்திரம் அமராது. அல்லேலூயா. அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் நமக்கு சுற்றி அடிக்கிற அந்த கொந்தளிப்பு நமக்கு விட்டு நம்மளை மாறவே மாறாது. தேவ திட்டத்துக்கு நேரா, தேவ பிளானுக்கு நேரா, தேவ காரியத்துக்கு நேரா நம்ம வந்தே ஆக வேண்டும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறோம்? அந்த தேவன் குறித்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் நம்முடைய கொந்தளிப்பு நம்மளை விட்டு மாறவே மாறாது. அல்லேலூயா சொல்லுங்க. யார் செய்த குற்றமோ, யார் இப்படி செஞ்சாங்களோ தெரியல, எவ்வளோ கண்ணு வச்சுட்டா, எவ்வளோ மூக்க வச்சுட்டா, எவ்வளோ மூஞ்சி வச்சுட்டா அப்படின்னு மற்றவங்களை குறை சொல்வதை விட நாம் என்ன செய்யணும், தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னு அறிந்து அவர் திட்டத்துக்கு நேரா அவர் விரும்புகிற இடத்துல போய் நம்ம நிற்கும் பொழுது கொந்தளிப்பு நின்று விடும். அல்லேலூயா. அங்க மற்ற கூட இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து யோனாவை தூக்கி அந்த கடல்ல போட்டாங்க. 15 வசனம் சொல்லுது, சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்து. ஐயோ, என்னை தூக்கி போட்டாங்களே. இயேசு கிறிஸ்து என்னை தூக்கி எங்க போட்டாரு? சமுத்திரத்துல போட்டாரு. அல்லேலூயா. போட வைக்கிறவன் அவருதான், அங்கிருந்து நம்மளை காப்பாத்துகிறவன் அவருதான். அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. சத்தமா ஒரு அல்லேலூயா. தேவன் ஒரு இடத்திலிருந்து உங்களை தூக்கி போடுறாருன்னா கர்த்தர் நிச்சயமா காப்பாத்துவார். நம்மளா போய் விழுந்தா காப்பாத்த ரொம்ப கஷ்டம். கர்த்தர் தூக்கி போடுறாருன்னா காப்பாத்துவார். கர்த்தர் நிமித்தம் ஒரு காரியம் நமக்கு விரோதமா வருது அப்படின்னா நிச்சயமாகவே கர்த்தர் காப்பாற்றுவார். வசனம் அழகா சொல்லுது. 17 வசனம். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றில் யோனா இரவும் பகலும் 30 யானைக்கு சமந்தான் ஒரு திமிங்கலம். எல்லாம் சொல்லுங்க. யானை எத்தனை சோடு இருக்கு? அந்த 30 யானையோட வெயிட், அதனுடைய சைஸ், அதனுடைய அளவு தான் ஒரு திமிங்கலத்தினுடைய அளவு. அப்ப ஒரு திமிங்கலம் எவ்வளவு பெருசு இருக்கு யோசிச்சு பாருங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப யோனா அந்த மீனுக்குள்ள போனது உண்மைதான். அல்லேலூயா. ஆமா, ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க திமிங்கலம் அவ்வளவு பெருசா பயங்கரமா இருக்குன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆமா, அந்த திமிங்கலோட நாக்கோட வெயிட் ஒரு யானைக்கு சமம். ஒரு யானைக்கு ஒரு நாக்கு ஒரு யானைக்கு சமமா.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு மீனை கர்த்தர் அங்க உண்டாக்கி சோத்துறோம். அந்த மீனுக்குள்ள யோனாவை அல்லேலூயா பாதுகாத்து கர்த்தர் வச்சிருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்கன்னா அங்க அழகா சொல்லுது, அல்ல கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை, ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்கே மீனை ஆயத்தப்படுத்தினார், மீனாவை அல்லேலூயா யோனாவை விழுங்கும்படி ஆயத்தப்படுத்தினார், அங்கே கக்கும்படி வெளியே அல்லேலூயா விடும்படி அங்கே கட்டளையிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இப்போ 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆமா, சோத்ரு. தேவனுடைய விருப்பமே நினிவேக்கு போகிறதான். சோத்ரு. அல்லேலூயா. ஆனா அவன் ரூட் மாறி அவன் விருப்பமான அவன் விரும்புற இடத்துக்கு பயணத்தினால தான் இவ்வளவு கொந்தளிப்புகள் வந்தது. ஆமென் சொல்லுங்க. 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல தேவ சமூகத்தை விட்டு விலகி அவன் எங்க போனான்? தர்சீசுக்கு கப்பல் ஏறி அங்கே போனான் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ சோத்திரம், தேவன் விரும்பின இடத்துல தேவன் நிக்க பண்ணுகிற இடத்திற்கு வர்ற வரைக்கும் கர்த்தர் எப்படியாவது நம்மை கொண்டு வந்து சேர்க்கணும்னு விரும்புகிறார். அது வரைக்கும் அல்லேலூயா புயல் அடிக்கும், காற்று அடிக்கும், கொந்தளிப்பு வரும், பல சேதங்கள் வரும், பல ஆபத்து வரும், பல மீன் விழுங்கும், பல விதமான மிருகங்கள் நம்மளை விழுங்கும், பல போராட்டம் வரும், பல சோதனை வரும். அதெல்லாம் வருது காரணம் ஏன் தெரியுமா? நம்மை தேவன் குறித்த இடத்தில் கொண்டு போய் சேர்க்க. அப்ப போராட்டம் கொந்தளிப்பு நல்லதா கெட்டதா? அல்லேலூயா சொல்ல கொந்தளிப்பு நல்லதா கெட்டதா? ஆமென் சொல்லுங்க. நமக்கு எதிராக ஒரு புயல் அடிக்குது அப்படின்னா அந்த புயல் நல்லதா கெட்டதா? யாருமே நல்லதுன்னு சொல்ல மாட்டாங்களே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு விரோதமாக ஒரு போராட்டம் வருதுன்னா அந்த போராட்டம் நல்லது. தேவன் குறித்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்துவதற்காகத்தான் கர்த்தர் இந்த போராட்டங்களை நமக்கு அனுபவிக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஐயோ, இயேசு கிறிஸ்து என்னை கண்டுக்கல, ஆண்டவர் என்னை கண்டுக்கவே மாட்டார், என் ஜெபத்தை கேட்கவே மாட்டார். எவ்வளவோ நான் கூப்பிடுறேன், எவ்வளவோ நான் தேவ சமூகத்துல கேட்கிறேன், என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே மாட்டாரு. அப்படி இப்படி நம்ம தேவன் மேல பழிய போட்டுறோம். வெள்ளிக்கிழமை கூட நான் சொன்னேன். அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை கூட ஆலோசனையில சொன்னேன். சோத்திரம். இயேசுவை சீசர்கள் படகுல போயிட்டு இருக்கிறாங்க. சோத்திரம். படகுல போகிற அந்த சீசர்கள் புயல் காற்று அடிச்ச உடனே இயேசு போய் எழுப்புறாங்க. ஐயோ ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம், சாக போகிறோம், அமிழ்ந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? ஆமென் வாங்க. யார்கிட்ட போய் கவலை இல்லையான்னு கேட்கிறாங்க? அவர் கவலையை மாற்றுகிற ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் கவலையை போக்குகிற ஆண்டவர். சோத்திரம். நம்ம கவலைப்படாம பாதுகாக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவர்கிட்ட போய் உமக்கு கவலை இல்லையா? அவர் கவலை இல்லையாமையா நமக்கு ஜீவனை கொடுத்தாரு? அவர் கவலை இல்லாமையா இன்னைக்கு நல்ல சுகத்தோட கர்த்தர் வச்சிருக்கிறாரு? அவர் கவலை இல்லாமையா டெய்லியும் கர்த்தர் நம்ம போஷிக்கிறாரு? என்ன ஆமேன் வர மாட்டேங்குது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சீசர்கள் ஆண்டவர் உமக்கு கவலை இல்லையா? பாஸ்துக்கு கவலையே இல்லை, சபைக்கு கவலையே இல்ல, என் மேல யாருக்கும் கவலையே இல்ல. ஐயோ, நீ தவறான ரூட்ல போயிட்டு, நீ தேவையில்லாத ரூட்ல போயிட்டு சிக்கி சிங்கல் அடிச்சிட்டு இப்ப போராட்டம் அது யார் பொறுப்பெடுக்க முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமா, அதான் நான் வெள்ளிக்கிழமை சொன்னேன். சோத்திரம். நீங்களும் அதை அறிஞ்சுக்கிறதுக்கா உங்களுக்குன்னு சொல்றேன். இப்ப அந்த படகுல இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? படகுல இயேசு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? தூங்கிட்டு இருக்கிறார். அவர்களை விட்டு கொஞ்சம் தூரம் ஆமென் படகுல கொஞ்சம் தள்ளி கீழே போய் தூங்கிட்டு இருக்கிறார். இப்போ கவலை இல்லையா அப்படின்னு சீசர்கள் கேட்டாங்க பாருங்க. அந்த கவலையா அவங்களுக்கு இல்ல, அதனால இயேசுவை தூங்க வச்சுட்டாங்க. இந்த படகு யாருது? இந்த படகு யாருது? சீசர்களோட. இயேசு தலகாணை வச்சு படுத்திருந்தாரா? இந்த தலகாணை கொடுத்தது யாரு? படுக்கிறதுக்கு பாய கொடுத்தது யாரு? இப்ப படுக்க வச்சு தூங்க வச்சு தலகாண கொடுத்து சொகுசா இயேசுவை தூங்க வச்சுட்டு இப்ப என்ன சொல்றாங்க? ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா? தூங்கிட்டு இருக்கிறீரு. தூங்க வச்சதே என்ன ஆமேன் வர மாட்டேங்குது. ஒரு அல்லேலூயா ஆமேன் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சின்ன வயசுல நான் அப்படிதான் நினைப்பேன்.
எல்லாமே தூங்குடா தூங்குடான்னு தூங்குறது. கொஞ்ச நேரத்துல தட்டி எழுப்புவாங்க. போதும் தூங்குனது போதும், எருமாடு மாதிரி தூங்குறம்பாங்க. என்ன ஆமீன் வர மாட்டேங்குது. தூங்க வச்சது யாரு? தூங்க சொன்னது யாரு? அப்புறம் எதுக்கு என்னைய வந்து எழுப்புறாங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்துவ கொஞ்ச நேரம் பிரமிச்சு ஆயிட்டாரு. அது இயேசு கிறிஸ்துவ நீங்க பேசாம போய் தூங்கும், நாங்க பாத்துக்கிறோம். இந்த கப்பல் பிரயாணம், இந்த படகு பிரயாணம் நாங்க பிரயாணம் பண்ணி போய்க்கிறோம். பிரயாணம் பண்ணதுக்கு அப்புறம் உண்மை எழுப்புற, அப்புறம் நீ வாரும் போலாம். நீ முதல்ல போய் தூங்குன்னு தூங்க வச்சது நம்மால். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு பல நேரங்கள் இயேசு கிறிஸ்து ஒரு போட்டோ மாட்டி இயேசுவை தூங்க வச்சுட்டோம். என்ன ஆமீன் வர மாட்டேங்குது. போட்டோ, பெரிய போட்டோ வச்சு மாலை போட்டு இயேசு கிறிஸ்து டெத், அவ்வளவுதான், அவர் அடக்கம் பண்ணி வச்சாச்சு, போட்டோல மாட்டியாச்சு. சில நேரங்கள் இயேசு கிறிஸ்து ரூம்ல போட்டு அடைச்சு வச்சாச்சு. அப்ப நீ வந்துடாதீங்க, நான் கூப்பிடும் மட்டும் மாறும். அது வரைக்கும் ரூமுக்குள்ளே அடைஞ்ச கடவுன்னு கதவை போட்டு இழுத்து மூடிடுறது. சாமி ரூம். அல்லேலூயா. ராமன் சொல்லுங்க. இயேசு எப்படி வந்து நமக்கு அற்புதம் செய்வார், எப்படி நமக்கு சரியான பாதையை காட்டுவார். இங்க அதான் நடந்துச்சு. யோனாவுக்கும் அதே பிரச்சனை நடந்துச்சு. ஸ்தோத்திரம். அவன் பேசாம போய் தூங்கிட்டான். பிரயாணத்தை குறிச்சு கவலை இல்ல, கடல் கொந்தளிக்கிறது குறிச்சு கவலை இல்ல, பல சூழ்நிலை குறிச்ச கவலை இல்ல. அவன் போய் பேசாம போய் தூங்கிட்டான். நினிவே ரட்சிக்கப்பட்டா என்ன, நினிவே பாவம் மாறினா என்ன, மாறாட்டி என்ன, நினிவே அழிஞ்சு போனா என்ன, அழியாம போனா என்ன, கவலை இல்லாம போய் தூங்கிட்டான். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நீங்க தப்பா நினைப்பீங்க, ஆனாலும் சொல்றேன். தப்பா நினைப்பீங்க, திரும்ப திரும்ப சொல்றேன். ஆலயத்துல ஜெபம் நடக்கும் போது நீ வீட்டுக்குள்ள இருந்தீன்னா கடல் கொந்தளிக்கும். ஆலயம் இங்க பரிசுத்த ஆராதனை நடக்கும் போது சீரு வீட்டுல இருந்தீங்கன்னா சீரு வீடு கொந்தளிக்கும், கல்யாண வீடு கொந்தளிக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பக்கத்துல மூஞ்சி பாருங்க, பக்கத்துல பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாள்ல நீ இங்க ஆராதனை நடக்கும் போது நீ எங்காவது வெளியூர் போனீங்கன்னா, எங்காவது வெளி இடத்துல இருந்தீங்கன்னா, சர்ச்சுக்கு வராம இருந்தீங்கன்னா, ஆண்டவர் பாரத்தை புரியாம இருந்தீங்கன்னா கொந்தளிக்கும். எண்ணத்திலாமோ கொந்தளிக்கும். என்ன ஆமேன் வர மாட்டேங்குது. இங்கெல்லாம் சொல்ல மாட்டேங்க யாரும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அங்க இயேசு கிறிஸ்து பாரம். நினிவே மனம் திரும்பணும், நினிவே அழிக்காம பாதுகாக்கணும், நினிவே இந்த யோனா போய் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி இங்க ஜீவனை கொடுத்து பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தா நீ விருந்து வீட்டுல உட்காந்து விருந்து சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிறியா? என்ன ஆமேன் வர மாட்டேங்குது. ஐயோ பாஸ்டர், ஒரே வகுத்து வலி பாஸ்டர். போன வாரம் விசேஷ வீட்டுக்கு போனனுங்களா, கொந்தளிக்கும் இல்ல, நாங்க தான் இங்க சொல்றோம் இல்ல. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சாப்பிட்டது உள்ள வகுத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடியே கொந்தளிக்குது பாருங்க. கடமுட கடமுட கடமுடாங்க பாத்தீங்களா? எங்க ஜெபம் தான், எங்க பாரம் தான். என்ன ஆமேன் அல்லேலூயா வர மாட்டேங்குது. பாஸ்டர் நாங்க தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு பாஸ்டர். எப்படி தூக்கம் வரும்? நாங்க அதிகாலை ஜெபம் பண்ணும்போது நீ மட்டும் உட்கார்ந்து படுத்து தூங்கலான்னு பிளான் பண்றியா? எப்படி தூக்கம் வரும்னு கேட்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. தூக்கம் வராது இல்ல. இன்னைக்கு தூக்கம் வரலாம், இன்னும் 10 நாள் தூக்கம் வராது உனக்கு. ஒரு மாசத்துக்கு பல நாளுக்கு. இங்க 40 நாள் நாங்க தூங்காம ஜெபம் பண்றோம். நீ உனக்கு அடுத்த 40 நாள் உனக்கு தூக்கம் வராது. என்னடா பாஸ் இப்படிலாம் சபிக்கிறான்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்ல, வசனம் சொல்லுது. அவன் யோனா தன் குறித்த இடத்துக்கு போகிற வரைக்கும் அதன் கொந்தளிப்பை அமரவில்லை. யோனாவை தூக்கி சமுத்திரத்துல போடுற வரைக்கும் அந்த கொந்தளிப்பு அமரவில்லை. அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நம்ம தேவன் குறித்த இடத்துல நிற்கணும். தேவன் என்னை எங்க நிக்க வைக்கிறாரோ அந்த இடத்துல நான் நிக்கணும் அப்படிங்கிற ஒரு அல்லேலூயா உணர்வு தாக நமக்கு வர வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க யோனா 1ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாருங்க. அந்த 1ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிச்சு பாருங்க. யோனா எங்கேயாவது ஜெபம் பண்ணாரா, ஆண்டவரை நோக்கி பார்த்தாரான்னு நீங்க ஒரு வசனத்தை கொடுத்துட்டீங்கன்னா ஆமா அதுல என்ன வேணா ஆமா பண்ணிக்கலாம். சோதரம். அந்த முதல் அதிகாரம் முழுவதும் யோனா ஜெபம் பண்ணல, தேவனை நோக்கி பார்க்கல. சொல்லுங்க. சிலருடைய ஜெபம் இல்லாம காரணம் தான் கொந்தளிப்பு காரணம். நீ ஜெபம் பண்ற வரைக்கும் கொந்தளிப்பு நிக்க போகிறது இல்ல. தேவன் குறித்த இடத்திற்கு நீ வருகிற வரைக்கும் ஒரு கொந்தளிப்பு உனக்கு அமரப் போவதில்லை. அல்லேலூயா. அத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. பக்கத்துல பார்த்து கைய பிடிச்சு மூஞ்சிய பார்த்து, உங்க வாழ்க்கையில பல கொந்தளிப்பு வர்றதுக்கு காரணம்
உங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு, உங்ககிட்ட ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, உங்ககிட்ட என்னமோ இருக்கு, அதுதான் அடங்கல. இன்னைக்கு ஒப்புக்கொடு, இன்னைக்கு இந்த வார்த்தைக்கு ஒப்புக்கொடு. கொந்தளிப்பு மாறும், மும்முறை மாறும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சமுத்திரத்தின் மும்முரம், அது இயற்கையில வந்த ஒரு மும்முரம். இது யாராலும் அடக்க முடியாது. செயற்கை வந்தா சுவிட்ச் ஆஃப் பண்ணி, ஃபேன் வேண்டாட்டி நம்ம என்ன செய்யலாம், சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடலாம், ஆமா இல்லைங்களா? ஆனா இயற்கை காற்றை, இயற்கையில வருகிறதை யாராலும் தடுக்க முடியாது. அது யாருதான் தடுக்கணும்? அது யார்தான் தடுக்கணும்? ஏன் ஆண்டவர் தடுக்க முடியுது? ஏன்? அதுதான் அவர்தான் படைச்சாரு, அது அவர்தான் உருவாக்கினார். காற்றையும் கடலையும், ஆமென், இயற்கை எல்லாம் படைத்தவர் அவர்தான் அதை அடக்க முடியும். நம்ம வாழ்க்கையில் வருகிற பெரிய பிரச்சனை காரணம் மாத்திரையோ மருந்தோ ட்ரீட்மெண்டோ டாக்டர் அல்ல. நமக்கு வருகிற மருந்து மாத்திரை எல்லாம் இயேசு ஒருவர் மாத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு 2.5 வயசுல நிமோனியா காய்ச்சல் வந்துச்சு. 2.5 வயசுல நிமோனியா காய்ச்சல் நான் பாதிக்கப்பட்டேன். சோத்துரும். போன 30வது ஆண்டு விழாவில் என்னுடைய வீடியோ போட்டிருந்தோம் நம்ம சபையில, வீடியோ எடுத்து 6 நாள் நான் செத்த ஒரு அல்லேலூயா செத்து போன மனுஷனா தான் இருந்தேன். சின்ன பிள்ளை, சோத்து 2.5 வயசுல. 7வது நாள் கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். எங்க குடும்பத்தாரும், எங்க தகப்பன எல்லாரும், எங்க குடும்பம் எல்லாம் என் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. படித்து வளர்ந்து அல்லேலூயா ஒரு வாலிப ஸ்டேஜ்ல வரும் பொழுது நான் ஊழியம் செய்ய மாட்டேன், ஊழியத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய இஷ்டம், என்னுடைய விருப்பத்திற்கு, என்னுடைய திட்டத்துக்கு நான் ஓட ஆரம்பிச்சேன். கரெக்டா நான் 10வது படிக்கும் போது எனக்கு பிக்ஸ் வியாதி வர ஆரம்பித்தது. 10வது பாஸ் பண்றதே ரொம்ப அபூர்வமா இருந்தது. கர்த்தர் அதையும் பாஸ் பண்ண வச்சார். அதுக்கப்புறம் +1 +2 படிக்க போகும்போது சுத்தமா என்னால படிக்க முடியல. எப்படியோ அல்லேலூயா நம்ம படிப்பை முடித்தேன். கிட்டத்தட்ட 4 வருஷத்திற்கு மேல நான் வீட்டுல அல்லேலூயா வெறும் மருந்து மட்டும் எடுத்து நான் அல்லேலூயா ஒரு படுக்கை அறையில நான் கடந்தேன். மரண படுக்கையில இருந்தேன். அதுக்கு மேல படிக்க முடியல, அதுக்கு மேல எந்த காரியம் செய்ய முடியல. கர்த்தர் என்னை உடைத்து உருவாக்க ஆரம்பித்தார். எத்தனையோ மருந்து, எத்தனையோ ட்ரீட்மெண்ட், எத்தனையோ அல்லேலூயா ஸ்கேன் எடுத்தோம், எத்தனையோ ரிப்போர்ட் எடுத்தோம், எத்தனையோ மாத்திரை மருந்து சாப்பிட்டோம், ஒன்றிலும் சுகமாகல. எப்போ தேவன் குறித்த அந்த இடத்துக்கு நான் வர ஆரம்பித்தனோ, எப்போ தேவன் என்னை வச்சிருந்த அந்த காரியத்துல நான் கால் வைக்க ஆரம்பித்தனோ, அப்பொழுது எனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் கர்த்தர் மாற்றி போனார். அல்லேலூயா சொல்லுங்க. டாக்டர் சொன்னாரு, சாகர வரைக்கும் நீ மாத்திரை சாப்பிடணும், சாகர வரைக்கும் நீ வெளியே எங்கேயும் போக கூடாது, தனிமையா பயணம் பண்ண கூடாது, திருமணம் பண்ண கூடாது, பல காரியம் வாழ்க்கையில வந்தது. எந்த கொந்தளிப்ப என்னை டாக்டரால் அடக்க முடியல. என் வாழ்க்கையில் இருந்த இந்த பிரச்சனைக்கு, இந்த வியாதிக்கு யாராலும் சுகப்படுத்த முடியல. அதை உண்டாக்கின கர்த்தரே அதை சுகமாய் மாற்றினார். நான் இன்னும் சேட்டை பண்ணிட்டு இன்னும் நான் வரமாட்டேன்னு புடிவாத்து இருந்தேன்னா எப்பவோ நான் மறிச்சு போயிருப்பேன். இந்த உலகத்தை விட்டு நான் போய் பல வருஷங்கள் ஆயிருக்கலாம். சோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோனா தன்னுடைய தேவனுடைய இடத்திற்கு வருகிற வரைக்கும், அந்த நினிவேக்கு வருகிற வரைக்கும் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில போராட்டங்களை நிறுத்தவில்லை. உங்க வாழ்க்கையில பல போராட்டம் வருதா? தேவன் குறித்த இடத்திற்கு வாங்க, தேவன் குறித்த இடத்துல செய்ய வேண்டிய காரியங்களை நிறைவேற்றுங்கள். ஆபிரகாம் தேவன் குறித்த இடத்திற்கு வந்தான். அங்கே வந்து தேவன் சொல்லப்பட்ட பலிகளை அவன் செலுத்தினான். தன்னுடைய பிள்ளையை அவன் அல்லேலூயா பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார், சந்ததிகளை பெருக பண்ணினார். அப்ப தேவன் குறித்த இடத்துல செய்ய வேண்டிய காரியங்களை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில அடிக்கிற எல்லா போராட்டங்கள் இன்றைக்கே நின்றுவிடும். அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2வது நான் சொன்னேன், யோசேப்புடைய வாழ்க்கையில சகோதரர்களின் மும்முரம். பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் நினைக்கிறேன். வாசிங்க பார்க்கலாம். 37ஆம் அதிகாரம், 20வது வசனத்தை வாசிங்க. 37:20. ஆதியாகமம் 37:20. ஆதியாகமம் 37:20. நாம் அவனை யோசேப்பை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள்.
அவனுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று பார்ப்போம். ஆமென் சொல்லுங்க. சகோதரருடைய மும்முரம், கொந்தளிப்பு பயங்கரமா இருந்துச்சு பாருங்க. பல இடத்துல அவனுடைய வாழ்க்கையை குறிச்சு வாசிக்கிறோம். சோத்திரம். 18ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீப வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணினார்கள். 19ஆம் வசனம், ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான், அவன் மேலே பகை உண்டாக்கினார், அவனுடைய பலவர்ண அங்கிகளை பறித்து கொண்டார்கள். அவனை தூக்கி, யோனாவை தூக்கி நல்ல சமுத்திரத்துல போட்ட மாதிரி இவனை தூக்கி ஒரு குழியில தூக்கி போட்டாங்க. தண்ணீர் இல்லாத குழியில, வெறுமையான குழியில, ஆபத்து நிறைந்த குழியில, ஒன்றுமில்லாத குழியில அவனை தூக்கி உள்ள போட்டாங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய போராட்டம்? யோசேப்பு கதறல, கண்ணீர் வடிக்கல. அதுல ஏதோ ஒரு தேவ திட்டம் இருப்பதை யோசேப்பு அறிந்து கொண்டான். இரண்டாவது, சகோதரர்களுடைய மும்முரம் வர காரணம் என்ன? சகோதரர்களுடைய அந்த கொந்தளிப்பு வர காரணம் என்ன? தேவ திட்டம் நிறைவேற்ற. எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை. தேவ திட்டம். நம் மூலமாக தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. அது நிறைவேறணும்னா குழிக்குள்ள போய்தான் ஆகணும். ஆமென் சொல்லுங்க. குழிக்குள்ள போய்தான் ஆகணும். அந்த போராட்டங்களை நம்ம சந்தித்துதான் ஆகணும். சகோதரர்கள் பகையாய் வர காரணம் உண்டு. சகோதரர்கள் பகைக்க வேண்டும். அப்பதான் நீ அந்த குழியில போக முடியும். அப்பதான் நீ எகிப்துக்கு போக முடியும். அப்பதான் எகிப்தில நீ அதிபதியாய் மாற முடியும். இந்த பகையும் இந்த பொறாமையும் இந்த கொலைவெறியும் இந்த குழியிலும் தூக்கி போடலினா அவன் எகிப்துக்கு போறதுக்கு வேற வழியே. இது நிமித்தம் தான் எகிப்துக்கு போறதுக்கு வழி. அல்லேலூயா. ஒரு ஆமே சத்தமா ஒரு அல்லேலூயா, உற்சாகமா ஒரு அல்லேலூயா. அப்போ நம்ம இதன் வழியாத்தான் போய் ஆகணும். இப்ப டாப்ஸ்லி போகணும்னா ஆனமலை வந்துதான் வேற வழியே, சேத்து மாட போய் தான் வேற வழியா பறந்தெல்லாம் என்ன செய்ய முடியாது, போக முடியும். அது வழி, அதனோட ரூட் இவ்வளவுதான். இதுல இருந்து எப்படி வேணா நீங்க போகலாம்னா முடியாது. சோத்திரம், ராமன் சொல்லுங்க. அப்ப இதுதான் வழி, இதுதான் ரூட். அப்ப சில போராட்டங்களை, சில காரியங்களை சந்தித்துதான் ஆக வேண்டும். வேற வழியில ரூட்ல போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. யோசேப்பு மேல பொறாமப்பட்டாங்க, கொலைவெறி பண்ணாங்க, சதி திட்டம் பண்ணாங்க, பகைத்தாங்க, வஸ்திரங்களை உறிஞ்சாங்க, அவனை தூக்கி குழியில தூக்கி போட்டாங்க. ஏன்? சகோதரர்கள், கூட பிறந்தவங்க, கூட பிறந்த என்னோடு கூட பிறந்த சகோதரருக்கு ஏன் இவ்வளவு பெரிய கோபம், இவ்வளவு பெரிய வைராக்கியம், இவ்வளவு பெரிய பகை, இவ்வளவு சண்டை? ஏன் ஏன் ஏன்? கர்த்தர் நம்மை தேவ திட்டம் நிறைவேற விரும்புகிறார். நம்ம மூலமாக ஒரு திட்டம் நம்முடைய வாழ்க்கை நிறைவேறணும்னு கர்த்தருடைய பிளான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பு செய்ததெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினா. அல்லேலூயா. யோசேப்பு நிமித்தம் இந்த போர்த்திபார் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது என்று அந்த ராஜாவே சொல்லணும்னா, அல்லேலூயா, அவன் கர்த்தர் யோசேப்பு மூலம் செய்ய வேண்டிய திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். என்ன ஆமென் அல்லேலூயா சொல்லு. நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு இவ்வளவு பெரிய வியாதி வந்தது, மரண போராட்டம் வந்தது, அது நிமித்தம் மீண்டும் நான் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து சென்னையில போய் நான் படிக்க போனேன். இதே நான் வேற எங்காவது படிக்க போய் அல்லது வேற ஏதாவது செஞ்சிருந்தேன்னா நான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனாக நிற்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. நான் ரொம்ப எனக்கு மரணச்சிக்கு, ஆமே, பலவீனம், எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனால என் தகப்பனார் கொண்டு போய் என்ன செஞ்சாரு, சென்னையில கொண்டு போய் பைபிள் காலேஜ் சேர்த்தாரு. ஏன்னா அந்த பைபிள் காலேஜ்ல ஒரு ரூல்ஸ் உண்டு. என்னன்னா, யாரு பலவீனமா இருக்கிறாங்களோ அவங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம், அவங்க பேசாம அந்த சிக்கு ரூம்ல இருந்தா போதும். அல்லேலூயா. யாராவது வியாதியா இருக்கிறாங்களோ அவங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்கு. சோத்திரம். அதுல போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், 24 மணி நேரம் தூங்கலாம். சோத்திரம். அல்லேலூயா. கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணிட்டு மத்த நேரம் நல்லா தூங்கலாம். எங்க காலேஜில் மட்டும் அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் வச்சிருந்தாங்க. சோத்திரம். மற்ற எல்லா காலேஜிலும் கட்டாயமா நம்ம எல்லா வேலையும் செஞ்சு ஆகணும். அப்ப அந்த பைபிள் காலேஜில் மட்டும் அப்படி ஒரு சிஸ்டம் இருந்தது. அப்ப அந்த காலேஜில் கொண்டு போய் என்னை சேர்த்ததுனால, அல்லேலூயா, என்னை கர்த்தருடைய கிருபையினால, அல்லேலூயா, நீ வேலை செய்யாட்டியும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எனக்கு ஆபீஸ்ல ஒரு சின்ன வேலை கொடுத்தாங்க. அப்படியே நான் பல விஷயங்களை கற்றுக்கொண்டேன், வளர்ந்தேன். 3 வருஷம் நான் எந்த வேலையும் செய்யல, ஆபீஸ் ரூமுக்குள்ளேயே இருந்து பல விஷயங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்தா.
பல தலைவர்களுடைய அல்லேலூயா காரியங்களை கற்றுக் கொடுத்தார். பல முறைகளை சிஸ்டமேட்டிக் சில முறைகளை கர்த்தர் என்னை வளர்த்தினார். அப்ப இதன் மூலத்தான் நான் வளரணும்னு கர்த்தருடைய திட்டம் என்னமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், பைபிள் காலேஜ்ல என்னை எத்தனையோ பேர் அடிக்க வந்தாங்க. ஏன்னா நான் உண்மையா இருப்பேன், கரெக்டா இருப்பேன். அதனால என்னுடைய சீனியர்ஸ் எல்லாம் என்னை அடிக்க வந்தாங்க. எத்தனையோ பல முறை என்னை தாக்குறதுக்கு முயற்சி எடுத்தாங்க. நேராவே என்னை தாக்க வந்தாங்க. ஒருத்தன் சட்டையெல்லாம் பிடிச்சிட்டான். ஒரு முறையெல்லாம் அவன் பிடிச்சி என்னை அடிக்க வந்துட்டான். சோத்துரும் அப்படிலாம் பல முறை அவன் எனக்கு விரோதமாக அப்படி எழும்பினது. அது நிமித்தம் நான் பல விஷயங்களை கர்த்தர் அங்க கற்றுக் கொடுத்தார், பொறுமையை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லு. அதுக்கப்புறம் ஊழியத்தை முடிச்சோன்னா 1 year எங்களுக்கு ட்ரைனிங் போட்டிருந்தாங்க. ராம்நாட்ல கொண்டு போய் எங்களுக்கு தூக்கி போட்டாங்க. சோத்ரு என்னோடு கூட 7 பேர். சோத்ரு நாங்க மொத்தம் 7 பசங்க. என்னோட 6 பேர். சோத்ரு அந்த 6 பேரும் பாத்தீங்கன்னா எல்லாம் திருநெல்வேலி நம்ம தம்பிமார்கள், திருநெல்வேலியிலுடைய அங்கிருந்து வந்தவங்க. சோத்ரு ஒருவரும் கீழ்ப்படிய மாட்டாங்க, ஒருவரும் சரியா வேலையில செய்ய மாட்டாங்க. நானே பாத்திரம் கழுவணும், நானே சமையல் பண்ணணும், நானே வீட்டை பெருக்கணும், நானே வீட்டை கூட்டணும், எல்லா வேலையும் நானே செஞ்ச பாருங்க. வீட்டுல இருக்கும் பொழுது பிளைட் சுத்தி இருக்கிற சோத்தை எடுத்து போட மாட்டான், அங்கே கையில 5 போயிருவேன். அப்படிதான் நான் வளர்ந்தேன். எங்க அப்பா திட்டுவாரு, ரே மட பயல ரே அப்படிலாம் பயங்கரமா திட்டுவாரு. உன்னுடைய பிளேட்டு கூட நீ கழுவுறதுக்கு உனக்கு முடியாதா? உன் பிளேட்டு சுத்தி இருக்கிற சோத்தை கூட எடுத்து உள்ள போட மாட்டியா? அப்படிலாம் திட்டுவாரு. ஆனா ஒரு வருஷம் நான் பலருடைய பாத்திரத்தை கழுவினேன். சோத்திரம் அல்லேலூயா. ஆமா, பலருடைய அல்லேலூயா சோத்திரம் போன பாத்ரூம் நான் கழுவினேன். சோத்திரம் ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் உடைச்சார், என்னை உருவாக்கினார். அந்த வழியா போனாத்தான் ஸ்பர்ஜன் வளருமா, தேவ திட்டத்துக்கு வருவான்னு கர்த்தர் அங்க என்னை குறித்து நடத்தினார். சில பாடுகள் வந்தது, உபத்திரம் வந்தது, சில போராட்டம் வந்தது. அது வந்தாதான் ஸ்பர்ஜன் வளருவா, தேவ திட்டம் இவன் மூலமா நிறைவேறும் என்று தேவனுடைய பிளான். அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் சோத்திரம் ஊழியம்னா எல்லாம் கற்று வளர்ந்தவங்க தான் ஊழியர்கள். சொல்லுங்க. எதையும் செய்ய அல்லேலூயா சோத்திரம் துணிந்தவர்கள் ஊழியர்கள். அல்லேலூயா. யோசேப்புக்கு எவ்வளவோ போராட்டம் வந்து, இதே நமக்கு இந்த போராட்டம் வந்திருந்தா என்ன பண்ணிருப்போம்? கேச போட்டு அவங்க அண்ணன்மார்கள்லாம் கேச போட்டு வயதாவா போயிருப்போம். என்ன ஆமேன் வரமாட்டேங்க. அவன் யோசேப்பு ஒரு நாள் அவன் மேல கேசு போடல, அவனுக்கு விரோதமா செயல்படவே இல்லை. ஒரு நாள் யோசேப்பு நல்லா வளர்ந்து அவன் தேசத்தினுடைய அதிகாரியா வரும்பொழுது கூட அந்த எகிப்திலே அவங்க சகோதரர்கள் எல்லாம் பஞ்சம் வந்ததுனால அவங்க தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தாங்க. யோசேப்பு தான் ராஜாவா இருக்கிறான், அவன் தான் அதிகாரியா இருக்கிறான்னு சகோதரனுக்கு தெரியல. ஆனா யோசேப்பு கண்டுபிடிச்சிட்டான், எங்க அண்ணன்மாருக்கு தான் வந்து அறிஞ்ச உடனே அவளுக்கு எந்த தீங்கும் பண்ணல, அவளுக்கு நிறைவாக இலவசமாக பணம் கூட வாங்காம அவளுக்கு வேண்டிய ஆகாரம் கொடுத்து அவளுக்கு வேண்டிய சகல அல்லேலூயா காரியங்களை பார்த்து அனுப்புகிறான் யோசேப்பு. ஆமென் சொல்லுங்க. நமக்கு விரோதமாய் பல கொந்தளிப்புகள், சகோதரர்கள் கூட பிறந்தவங்க உறவுக்காரங்க நமக்கு விரோதமாக பல தீங்கு செய்யலாம். ஆனா தேவனுடைய திட்டம் இது நிமித்தம் தான் நான் உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் ஒரு திட்டத்தை நமக்கு குறிச்சு வச்சிருக்கிறார். கவலைப்படாதீங்க. உங்க மனைவி உங்களுக்கு விரோதமா எழும்பலாம், புருஷன் உங்களுக்கு விரோதமா எழும்பலாம், கூட பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் பிள்ளைகள் கூட உங்களுக்கு விரோதமா எழும்பலாம். சோர்ந்து விடாதீங்க. இதன் வழியாக கர்த்தர் ஏதோ ஒன்றை என்னை நடத்துகிறார், தேவ திட்டம் என் மூலமாய் நிறைவேறுகிறது என்பதை புரிந்து கர்த்தருக்காக வைராக்கியமா வாழுங்கள். இவ்வளவு போராட்டங்களை வழியாய் கடந்த யோசேப்பு, கர்த்தர் யோசேப்போடு இருந்தாராம். கர்த்தர் யோசேப்படி இருந்தது பெருசு அல்ல. அழக வசனம் சொல்லுது, யோசேப்பு கர்த்தரோடு இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் பியூட்டி. கர்த்தர் இருக்கிறது பெரிய விஷயம் அல்ல. ஆமென். யோசேப்பு கர்த்தரோடு இருந்தான். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நீங்க பாருங்க, அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது நமக்கு நன்றாக புரியும். 39ஆம் அதிகாரம் அது 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க அழகா சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து, அல்லேலூயா. 23ஆம் வசனம், கர்த்தர் அவனோடு இருக்கிறபடியினால், எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் அல்லேலூயா அவனோடு இருக்கிறபடியினால், யோசேப்பு கர்த்தரோடு இருக்கிறபடியினால். ஸ்தோத்திரம். பாருங்க 39ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்தையும் 3ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். நான் 3ஆவது வசனம், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேசம் ஜனங்கள் அறிகிற ஒரு காலம், எவ்வளவு போராட்டம் வந்தாலும் எவ்வளவு கொந்தளிப்பு வந்தாலும் நான் கர்த்தரை விட்டு போக மாட்டேன், கர்த்தரோடு இருப்பேன் என்கிற அந்த வைராக்கியம் தான்
தேவ திட்டத்துக்கு நேராய் நம்மை நிறைவேற்ற விரும்புகிறாரு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இதன் வழியாத்தான் தேவனுடைய திட்டம் என் வாழ்க்கை நிறைவேறுகிறது. இயேசுவை காரி துப்புனாங்க, வஸ்திரங்களை கிழிச்சாங்க, சோத்திரம். ஆமீன். அவருக்கு விரோதமா முட்கிரீடம் சூட்டினாங்க, ஏளனமா பேசலாங்க, நிந்தித்தாங்க, அவமானப்படுத்தினாங்க. இவ்வளவு நிலை வந்தது. அதன் நிமித்தம் தான் சிலுவையில ஜெயிக்க முடியும் என்று இயேசு புரிந்து கொண்டார், அறிந்து கொண்டார். அந்த திட்டத்தில் அவர் பொறுமையோடு இருந்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பாடுகள் எல்லாம் இனி அடுத்த நிலைக்கு நேராய், அடுத்த திட்டத்துக்கு நேராய் என்னை தேவன் நடத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது, நான் வேகமா போகிறேன். ஆமென். மூன்றாவது ஸ்தோத்திரம் நான் சொன்னேன், சக மனிதர்களின் மும்முரம். ஸ்தோத்திரம். தானியேலுடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். தானியேல் ஆமென் 6ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம், அங்க இருந்த அல்லேலூயா சக மனிதர்கள் தானியேலுக்கு விரோதமாக எழும்புகிறாங்க, தானியேலுக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். அல்லேலூயா நாம் அதை வாசிக்கிறோம். அல்லேலூயா ஆமென். அவனை ராஜாவிடத்துல போட்டு கொடுக்கிறாங்க. ராஜாவிடத்துல போய் தானியேலை குறித்து தவறா பேச குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆமென் அல்லேலூயா. 5வது வசனம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அந்த மனுஷன், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றின தேவ விஷயத்தில் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறு ஒன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரம் கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். பின்பு அவர்கள் எல்லாம் போய் ராஜாவிடத்துல போய் ஒப்பு கொடுக்கிறாங்க. 7ஆம் வசனம், எவனாயில் 30 நாள் வரைக்கும் ராஜாவாகி உம்மை தவிர எந்த தேவனாகியும் மனுஷராகிலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் மணினால் அவன் சிங்க கவியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்தது உறுதியான, இது செய்ய வேண்டும் என்று ராஜாவிட்ட போய் ஆலோசனை பண்ணினார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சகோதரர்கள் சக மனிதர்களினுடைய அந்த கொந்தளிப்பு கூட ஒன்னு அடிமைத்தனமா வந்தவங்க. ஆமென் அல்லேலூயா. பாபிலோனுக்கு ஆமென் அடிமைகளாக வந்த சகோதரர்கள் தான், சக மனிதர்கள் தான். ஒண்ணுக்கொண்ணு ஆமென் ஒன்னா அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒன்றாக இருந்தவர்கள் தான். ஒரே ஊருக்காரங்களா இருந்திருக்கலாம். ஒரே அல்லேலூயா சக மனிதர்கள் அவனுக்கு விரோதமாக எழும்புறாங்க. பக்கத்தில் இருக்கிற மனிதர்கள், பக்கத்தில் இருக்கிற சில பேர் நமக்கு விரோதமாக எழும்பலாம். ஆனா சோர்ந்து விடாதீங்க. தானியேல் அல்லேலூயா அதை குறிச்சு கவலைப்படல. நீ சிங்க கவியில தூக்கி போட்டாலும் சரி, எந்த கவியில போட்டாலும் சரி, நான் எதை குறிச்சும் பயப்படுகிற ஆள் அல்ல. நான் ஆராதிக்கிற, நான் விசுவாசிக்கிற, நான் நம்புற தேவ என்னை எந்த சேதம் இல்லாமல் என்னை காப்பாற்றுவார் என்கிற அந்த வைராக்கியம் தானியேலுக்குள்ள இருந்தது. ஐயோ என்னை தூக்கி போட்டாங்களே, என்னை காட்டி கொடுக்கறாங்களே, என்னை போட்டு கொடுக்கறாங்களே, ஐயோ எனக்கு விரோதமா பல விஷயம் செய்யறாங்களே, அப்படி இப்படின்னு அல்லேலூயா தானியேல் அதை குறிச்சு கவலைப்படவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதம் யாராவது போட்டு கொடுக்குறாங்களா? உங்களுக்கு விரோதம் யாராவது கோல் மூட்டுறாங்களா? யாராவது மத்தவங்கிட்ட போய் தவறா சொல்றாங்களா? உங்களை எப்படியாவது குற்றப்படுத்தணும் பிளான் பண்றாங்களா? எப்படியாவது உங்களை தண்டிக்கணும் பிளான் பண்றாங்களா? ஒண்ணு கவலைப்படாதீங்க. ஆண்டவரை விசுவாசித்து நம்புங்கள். ஆண்டவரை நம்பி ஜீவித்து பாருங்கள். எந்த சிங்கத்துக்கு கிளைய போனாலும் சிங்கம் வாய் திறக்காது. அல்லேலூயா. கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கெல்லாம் எவ்வளவோ ரிப்போர்ட் பண்ணாங்க. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியாது, அவ்வளவு ரிப்போர்ட் பண்ணாங்க. ஐயோ கொஞ்சம் நஞ்சம் அல்ல. பாஸ்டருக்கு சீக்கிரமா கல்யாணம் பார்த்துருங்க, ஐயோ அவரை பார்த்தா ஓடிடுவா போடுறது அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு பாவிக பாருங்க, எவ்வளவு மோசமானவங்க பாருங்க. சோத்திரம். அல்லேலூயா. ஆமா சோத்திரம். நான் சின்ன வயசுல இருந்து, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து யாரையும் நான் சோத்திரம் அப்படி அல்லேலூயா அந்த நினைப்பு, அந்த எண்ணம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. அந்த இளவு எண்ணமே எனக்கு கிடையாது. என்ன ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தவறா நம்மை குறித்து தவறா ஊழியர்கள் கூட ஆமீன் பலவிதமெல்லாம் தவறா எனக்கு விரோதம் மற்றவங்கிட்ட தவறால போட்டு கொடுத்தாங்க. அல்லேலூயா. நான் அதெல்லாம் குறிச்சு கவலைப்படவே இல்லை. அவருடைய சோத்திர சிநேகத்தை நான் கட் பண்ண அவ்வளவுதான். அவங்க கூட இருக்கிற ஐக்கியத்தை கட் பண்ண அவ்வளவுதான். சோத்திரம். ஆனா தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை ஒரு நாள் விடல. எனக்கு விரோதமா பேசுறியா, எனக்கு விரோதமா நடப்பிக்கிறியா, எனக்கு விரோதமா குற்றம் கண்டுபிடிச்சு போ. அவங்க எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் என் கண்ணு முன்னாடியே இல்ல. என்ன ஆமேன் வர மாதிரி என் கண்ணு முன்னாடியே இல்ல. இனி கர்த்தர் என்னை நல்லா வச்சிருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்க. நான் பாஸ்டர் அம்மாவை முன்னாடி லவ் பண்ணல சோத்திரம், இப்ப லவ் பண்றேன். பாஸ்டர் அம்மாவை கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல சோத்திரம். நிச்சயத்துக்கு நாங்க போனதே கிடையாது. நிச்சயத்துல தான் போய் பாஸ்டர் அம்மாவை பாக்குறேன் சோத்திரம். அல்லேலூயா. முன்னாடியே போய் நாங்க பாக்கல, பொண்ணை பாக்கல சோத்திரம். முன்னாடியே பிளான் பண்ணி அதெல்லாம் சோத்திரம் இன்னும் செய்யல சோத்திரம். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க.
சோத்திரம். ஐயோ பாஸ் அங்க பேசுறாரு, இங்க பேசுறாரு, ஆமா பாஸ் அப்படி இருக்கிறாரு, இப்படி இருக்கிறாரு. சோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு விரோதமா பல அப்படி எழும்புவாங்க, பேசுவாங்க. எங்க அம்மாட்டே வந்து சொன்னாங்க, இதுவரை என்ன வேணும் உங்களுக்கு? சோத்திரம். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியுமா? அதெல்லாம் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். சோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுங்க. அது என்ன ஆச்சரியம் தெரியுமா? சின்ன பாஸ்டமா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? சின்ன பாஸ்டமா இப்ப சொல்றோம், உங்களுக்கு விரோதம் இப்படி எல்லாம் பண்ணாங்களாமா, உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க. அவங்களுக்கு விஷயம் போயிருக்குது. கரங்க உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தானியேலுக்கு விரோதமா பல குற்றச்சாட்டு வந்தது. அவனை எப்படியாவது குற்றம் சாட்டணும், தூக்கி அவனை சிங்கக்கவியில போடணும். கர்த்தர் அந்த தேசத்துக்கு முன்னாடி பாருங்க, 24 வசனம் வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 24 வசனம். தானியேல் 6:24 வேகமா வாசிங்க. தானியேல் மேல் குற்றம் சாட்டின 24 குற்றம் சாட்டின மனுஷனோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவன் குமாரரையும் அவர் மனைவியும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியில் சேரும் முன்னே சிங்கங்கள் அவர் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகள் எல்லாம் நொறுக்கி போட்டார். ஆமென் சொல்லுங்கப்பா. கர்த்தர் பாருங்க, தானியேல் ஆராதிக்கிற தேவன், தானியேல் நம்புகிற தேவன் மிக சக்தி உள்ளவர், பயங்கரமான ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளுங்கிறதுக்காக கர்த்தர் தானியேல் அப்படி நடத்துறார். அல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவது, தேவனுடைய சக்தி என்ன அப்படிங்கிறத நிரூபிக்கத்தான் கர்த்தர் தானியேல் அப்படி நடத்துறார். எல்லாரும் சொல்லுங்க. தேவனுடைய சக்தி அப்படின்னா பலம், தேவனுடைய பலம் என்ன அப்படிங்கிறதை சக மனிதர்கள் பார்க்கணும். இவன் ஒருத்த மட்டும் ஆராதிக்கிறான் தேவனை, ஒருத்த மட்டும் தேவனை விசுவாசிக்கிறான், ஒருத்த மட்டும். அங்க எல்லாரும் அது ராஜா சொல்றது அந்நிய தெய்வங்களை வணங்குறாங்க, கும்பிடுறாங்க, அந்த காரியம் செய்யறாங்க. தானியேல் மட்டும் தேவனை விசுவாசமா நம்புகிறான், தேவனைய நம்பி வைராக்கியமே வாழ்றான். பக்தியில, வைராக்கியத்துல, பரிசுத்தத்துல, உண்மையில யார் எப்படி வாழ்றாங்களோ, நான் உண்மையா வாழணும், குற்றமற்றவனா வாழணும். உண்மையா வாழ்ந்தா பாருங்க, கர்த்தர் தானியேலை வச்சு நம்முடைய தேவன் யார் என்பதை அவள் அறிந்து கொள்ளும்படி, நிரூபிக்கும்படி கர்த்தர் அவனை சிங்கத்தின் கெபியில தூக்கி போட்டா. உங்களை சுற்றி பல குற்றச்சாட்டுகள் கொந்தளிக்கும். அதை நினைச்சு நீங்க அழுகாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களை தூக்கி பல குற்றச்சாட்டு, வேணுனே குற்றச்சாட்டு, பலர்த்த விரோதமா பேசுவாங்க. நான் ஒரு ஃபெலோஷிப்புக்கு போயிட்டு இருந்தேன், தட்டி கேட்டேன். ஆமா, அல்லேலூயா சோத்து. யாரா இருந்தா எனக்கு என்ன, எங்க அம்மா அப்பா என்னை எப்படி உண்மையா வளர்த்தி இருக்கிறாங்க, எங்க இருந்தாலும் தட்டி கேட்கணும்னு சொல்லி வளர்த்தி இருக்கிறாங்க. நான் அதை தட்டி கேட்டேன். அதனால போய் மற்றவங்கிட்ட போய் தவறா என்னை குறித்து சொன்னாங்க. நான் உடனே அந்த ஐக்கியத்தை விட்டு வெளியே வந்தேன். நீ வச்சுக்கோ, ஐக்கியம் வச்சுக்கிற வெளியே வந்தேன். பாருங்க, அல்லேலூயா சோத்திரம். யாரெல்லாம் என்னை குற்றப்படுத்தினாங்க, தவறா பேசினார்களோ, இன்னைக்கு அவர்கள் முன்னாடி கர்த்தர் மகிமையாய் வச்சிருக்கிறார். ஊழியத்துல அவன் நான் கலங்கி போல, சோர்ந்து போகல. நமக்கு விரோதமாக பல குற்றச்சாட்டு, நான் ஒருத்த மட்டும் உண்மையா இருக்கிறேன், நான் ஒருத்த மட்டும் குற்றமற்றவனா இருக்கிறேன், நான் ஒருத்த மட்டும் இப்படி வாழ்றேன் அப்படி நீங்க அந்த வாழ்க்கை விட்டு மாறிடாதீங்க. கடைசி வரைக்கும் உண்மையா இருங்க, கடைசி வரைக்கும் குற்றமற்றவர்களாய் வாழுங்க, கடைசி வரைக்கும் நீங்க சரியா வாழ்ந்து பாருங்க. தேவன் உங்களை மகிமையாய் ஆசீர்வதிப்பா. உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான்காவது சொல்லி முடிக்க போகிறேன். அது கீழே நம்ம அது வாசிக்கும் பொழுது, தானியேல் 6ஆம் அதிகாரத்துக்கு கீழே வாசிக்கும் பொழுது ஆமே ராஜாவே சொல்றார், சோத்திர தானியேல் தேவனுக்கு முன்பாக எல்லாரும் என்ன செய்யணும், பயப்படணும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துட்டார். 26ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், ஒரு தீர்மானமே கொண்டு வந்தார். தானியேலின் காரியம் ஜெயமாய் மாறினது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. நான்காவது காரியம் சொல்லி முடிக்க போகிறேன். சத்துருக்களின் கொந்தளிப்பு அல்லேலூயா அதிகமா இருக்கா? சாத்தானுடைய கொந்தளிப்பு அதிகமா இருக்கா? ஐயோ சாத்தான் சோதிக்கிறான், என்னை பயங்கரமா சோதிக்கிறான், பயங்கரமா கொந்தளிக்கிறான், எனக்கு விரோதமா அவன் பயங்கரமா செயல்படுறான், எனக்கு விரோதமா பயங்கரமா எழும்புறான், என்னால சமாளிக்க முடியல, என்னால ஒண்ணும் செய்ய முடியல அப்படின்னு நீங்க ஒருவேளை இருக்கிறீங்களா? ஆமே. தானியேல் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அங்க வாசிக்கிறோம், தானியேலுக்கு விரோதமா சாத்ரகமே சாபத்திற்கு விரோதமாக தேவ 3 புருஷர்களுக்கு விரோதமாக பலவிதமான காரியங்கள் எழும்பினான். அல்லேலூயா சொல்லுங்க. ராஜா நிறுத்தின அந்த பொற்சிலையத்தான் வணங்கணும், நீ ஆராதிக்க கூடாது, நீ வேற எந்த அல்லேலூயா தெய்வத்தை நீ கும்பிடக்கூடாது, இந்த அல்லேலூயா பொற்சிலையத்தான் வணங்கணும்னு சொல்லி அவனுக்கு விரோதமா எழும்பினாங்க. ஆனா தானே அந்த சாத்ரகமே சாபத்தினேக்கோ அவர்கள் தேவனை ஆராதிப்பதை விட வேற எந்த ஆராதனை முக்கியத்துவம் கொடுக்கல.
அல்லேலூயா சொல்லுங்க. வேற எதற்கும் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கல. அவர்கள் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதித்தார்கள். 17ஆம் வசனம் சொல்லுது, 3ஆம் அதிகாரம் 17, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரார். எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பா. விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வது இல்லை. நீ நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் பணிந்து கொள்வதில்லை என்கிறது. ராஜாவாகி உமக்கு அது பெரிய கடவுள். அவனை தூக்கி, அவங்கள 3 பேர்த்தை தூக்கி அவங்க அந்த அக்கினி சூளையில போட்டாங்க. இருக்கிற சூட்டை விட 7 மடங்கு அதிகம். ஏன்னா ஆமீன் வரமாட்டேங்குது. என்னமோ தெரியல, நம்மளை பார்த்தா மட்டும் கோபம் அவனுக்கு பயங்கரமா வருது. நம்மளை பார்த்தா மட்டும் எரிச்சல் 7 மடங்கு அதிகமாகுது. என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படி என்னதான் நம்ம கிட்ட இருக்குன்னா தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் நம்மளை எல்லாம் பாக்குறதுக்கு அப்படிதான். சில பேர் நம்மளை பார்த்தா மட்டும் பயங்கரமா 7 மடங்கு அதிகமாகும். இங்க அப்படிதான் நடந்துச்சு. இவர்களை பார்த்த உடனே 7 மடங்கு தீ அதிகமாக்கு, இன்னும் சூடு அதிகமாக்குங்கிறான். நாட்டில் இருக்கிற இந்த சூடு அப்படிதான் அதிகமாயிட்டு தான் இருக்கு வருஷம் வருஷம். இப்பவே பயங்கரமா போட்டு பயங்கரமா சூடா இருக்கு. சத்ரு மேல இருந்து அவன் அதிகாரம் பண்றான், இன்னும் சூட்டு அதிகமாக்கு. இவங்க எப்படி ஆராதிக்கணும் பாத்துடலாம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா சோத்ரு. அதெல்லாம் பார்க்கல இவங்கெல்லாம். நீ விடுவித்தாலும் விடுவிக்காம போனாலும், கர்த்தர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காம போனாலும், நீ நிறுத்தின அந்த பொற்சிலையை நாங்க வணங்குவதில்லை. அல்லேலூயா. 4வது, தேவ கிரியையை நிலைநாட்ட. எல்லாரும் சொல்லுங்க, தேவ கிரியை. தேவன் செய்ய போகிற கிரி என்ன பாருங்க. அங்க தூக்கி 3 பேர் தூக்கி போட்டாங்க. 4 பேர் அந்த தீயில என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க. இதுதான் தேவ கிரியை. நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆவியா நம்மோடு இருக்கிறத, அசைவாடுகிறத சத்துருக்கள் அறிந்து கொள்ளுவாங்க. அல்லேலூயா. நமக்கு விரோதம் எழும்புகிற அல்ல சத்துருக்கள் அறிந்து கொள்ளுவாங்க. இவங்க கூட ஆண்டவர் இருக்கிறார், இவங்களோட பரிசுத்தாவின் இருக்கிறார், இவங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. என்னமோ ஒரு கிரியை அவர்களுக்குள் இருக்கிறது, என்னமோ ஒன்று அவர்களுக்குள் வேலை செய்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். நம்ம மூலமாக யாருடைய கிரியை வெளிப்படணும்? யாருடைய கிரியை? அதுக்கு பொறுமையா இருங்க. கொந்தளிக்கட்டும். ஆண்டவர் சில டைம்ல பிரச்சனைகள் சில ரொம்ப கொந்தளிக்குதா, நம்ம மூலமாக தேவ கிரியை நம்ம பார்க்கணும். அநேகர் பார்த்து சொல்லுங்க, இவங்கிட்ட ஆண்டவர் இருக்கிறா, இவங்கிட்ட தேவனுடைய கிரியை இருக்கிறது, அதுதான் இவங்களை ஒண்ணும் செய்ய முடியல அப்படின்னு சொல்ற அளவுக்கு தேவன் நம்மை அற்புதமாய் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழும்பி நிற்போமா தேவ சமூகத்திலே கண்களை மூடி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எல்லார் வாய்களை திறந்து சத்தமாய், ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஆண்டவரே சோத்திர. சத்துருக்களின் மும்முறை ஓ அல்லேலூயா ஏன் எழும்புகிறது? ஏன் இப்படி எழும்புகிறது? எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய கொந்தளிப்பு வருது? காரணம் என்ன? அது எனக்கு இந்த நாள் என்னோடு பேசினீங்கப்பா, இந்த நாள் எங்களோடு பேசினீரே, உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. ரகதன ரகதல ரதல ரபரபா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில்